ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் தீபம் வாட்டர் லேம்ப் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக ரொம்ப நறுமணமாக இருக்கும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கூட சங்குப்பூ சேர்த்துருக்கேன். சங்குப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலருக்காக தான். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கப்பு தான் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஓகே தான். சில்வர் கப் இருந்தாலும் ஓகே தான், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு அந்த சங்குப்பூ கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பில் நார்மல் வாட்ரு சேர்த்துப்போம். இன்னொரு கப்பில் நம்ம நார்மல் வாட்ரு சேர்த்துக்கிறோம். நார்மல் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2மே வாட்ரு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3/4 தான் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வாசனைக்காக முக்கியமாக ஜவ்வாது பொருள் சேர்த்துருக்கோம். இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டனே. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண ஆயிலை இந்த வாட்டர் கப்பில் சேர்த்துக்கலாம். ஓரத்தில் மெதுவாக விடலாம். ஆயில் சேர்த்துக்கிட்ட பிறகு நம்ம திரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இதே மாதிரி பேப்பர் கப்பை கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு நம்ம திரியை 2ஆக கட் பண்ணி உள்ளேயும் வெளியிலையும் நிற்கிற மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திரியை கொஞ்சமாக எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மேலே மெதுவாக வைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நல்லா எரியும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். 2த்துலேயுமே நம்ம இந்த திரியை செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை தீபம் ஏற்றிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. நார்மலாக நம்ம ஏற்றுற தீபத்தை விட இது நல்லா லாங் டைமாக எரியும். என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது யூஸ் பண்ணி 5 மினிட்ஸில் நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக இருக்கும். நீங்கள் ஜவ்வாது இல்லைனா கூட எசென்சியல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.